Hey people, welcome back to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எங்களுடைய ஆர்கானிக் வெஜிடேபிள் கார்டனை தான் வந்து நான் காட்ட போகிறேன். நாங்கள் வந்து எந்த வீட்டுக்கு எடுத்துக்கிறதால காய்கறி எல்லாமே நாங்கள் எந்த உரமோ அந்த மருந்து அதை நிறைய இருக்கும்ல ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் அது எதுவுமே போடாமல் வளர்க்குற செடிங்க. அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து பிரிஞ்சால்ஸ் தான் போட்டிருக்கோம். பிரிஞ்சால்ஸ்னால் வந்து கத்தரிக்காய் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். ஒரு கலர் வந்து போடுவோம். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சீசன், ஏன்னா வந்து ஒரு வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலர் வந்து இந்த சீசனில் வராதுன்றதால நாங்கள் வந்து இதுங்க எல்லாமே வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து புதினா, இது ஃபுல்லாகவே வந்து புதினா தான் போட்டிருக்கோம். நான் இங்கே காட்டுறேன். புதினா வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து பிரியாணி, நாங்கள் அப்பப்போ பிரியாணி பண்ணுவோன்றதால நாங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வந்துருக்குது, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு தெரியாதுன்றதால எனக்கு பயங்கர ஸ்மெல்லோடு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வந்து வெண்டைக்காய் செடி வந்து போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த லாஸ்ட்டு இது வந்து ஒரே ஒரு இதாக இருக்குது. இதெல்லாமே வந்து வெண்டைக்காய் செடி தான். எல்லாமே பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து இது போகும்போது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இன்னும் குட்டி குட்டியாக போடுறது வந்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படியே போட்டிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். ஏன்னா வந்து இது முடியும் போது அது போட்டால் தான் வந்து அது கொஞ்சம் பெருசாகி வர்றதுக்குள்ளே இதாகும். அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படியே மாற்றிப்போம். ஏன்னா வந்து ஒரே வாட்டியாக எல்லாம் போட்டு ஒரே வாட்டியானா கொஞ்சம் கஷ்டன்றதால. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வந்து இது வந்து மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மணத்தக்காளி விதையும் வரும். இது வந்து ஒரு கீரை வகை. அந்த கீரை வகை வந்து எதுக்குன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க, நிறையத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப வந்து நல்லது கூட. இது வந்து ஃபுல்லாகவே சும்மாவே வந்துடும் எங்களுக்கு. இதெல்லாம் நிறைய இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா அதுவாகவே வந்துடும். அது எல்லாமே வந்து வர்றது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுதான். வயிற்று புண்ணுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சாப்பிடுவாங்க. இது பாருங்களேன் எவ்வளோ கிட்ட, நல்லா பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே இது வந்து பாகற்காய் கொடி ஃபுல்லாக வந்திருக்கு. பாகற்காய் கொடி அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் இருக்குது. இந்த பாகற்காய் கொடியில் ஃபுல்லாக நிறைய அரைக்காமலேயே வந்து பழுத்துட்ருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது இருக்குல்ல இவ்வளோ பெருசு, நல்லா வந்திருக்குல்ல, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இந்த 2 டைப் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து போட்டு இது பண்ணுறது தான். அதுக்கப்புறம் இது வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் வந்து வரும். இதுதான் வந்து பாகற்கான்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எல்லாமே வந்து மாங்காய் செடி ஃபுல்லாகவே வந்து மாங்காய் செடி சின்னதாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா வந்து இது வந்து ஒரு புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. புளிச்சக்கீரை வந்து நல்லா செய்வாங்க. புளிச்சக்கீரையும் வந்து இங்கே போட்டிருக்கோம். இங்கே எல்லாமே வந்து புளிச்சக்கீரை இருக்குது ஃபுல்லாகவே. அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ஃப்ளார் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நம்ம ஒன்று கிள்ளிக்கலாம். ஃப்ளார் செடி இது வந்து என்ன, இந்த ஃப்ளார் நேம் வந்து எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சடனாக எனக்கு வரல. சாமந்தின்னு நினைக்கிறேன், தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளார் செடி வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கரும்பு செடி, இது 2மே வந்து கரும்பு செடி. இது ஃபுல்லாகவே வந்து கரும்பு செடி தான் வந்து வச்சுருக்கோம். இது அப்படியே கரும்பு செடி கீழே இருந்து பார்த்திங்கன்னாவே தெரியும். கரெக்டாக வந்து பொங்கல் டைமில் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக இன்னும் பயங்கர பெருசாக வந்து வரும் இந்த கரும்பு செடி. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னதுன்னா மிளகாய் செடி இது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. அப்படியே காட்டு,
அப்படியே காமிச்சாங்கவே தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து மிளகா செடி அப்படியே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். அந்த மிளகா வந்து அப்படியே வந்தீங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம். என்னதுன்னா வந்து தக்காளி செடி தான் போட்டிருக்கோம். தக்காளி பழுத்திருக்கு, பயங்கர க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே வந்து இதெல்லாமே காய், பயங்கர காய். இதெல்லாம் வந்து காயாக இருக்குது. இங்கே ஒரு காய். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நான் இன்னொரு செடி காட்டுறேன். இந்த ஒரு செடி. அதுக்கப்புறம் இது கடுகு செடின்னு சொல்லுவாங்க, அந்த கடுகு செடி. அப்புறம் வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு தக்காளி இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம். வாங்க நான் முள்ளங்கியை பார்க்குறேன். அங்கங்கே போட்டதால் வந்து நல்லா தெரியல. இதுதான் வந்து முள்ளங்கி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது ஊறி இருக்குது. முள்ளங்கி செடி இப்படி தான் இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு கடுகு செடியில் சாரி, அதுவும் முள்ளங்கி செடியோட ஃப்ளார் தான் நினைக்கிறேன். இது வந்து முள்ளங்கி செடி அப்படியே நல்லா வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி பாய்ச்சி நல்லா இதுக்கெல்லாம் பயிர் பண்ணால் தான் வந்து நல்லா வரும். அப்புறம் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அதே முள்ளங்கி தான். இதோ ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்கு டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்களுடைய இது மோஸ்ட்டாக வந்து ஒரு டைம் வந்து ஒன்று வந்து நாங்கள் விளைச்சல் பண்ணுவோம். எல்லாமே வந்து வீட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறதால வந்து ரொம்ப எந்த ஒரு உரம் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வளர்க்குறதால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால்